அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டுள்ள கேள்வி, கௌரி பஞ்சாங்கம் என்றால் என்ன, அதை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் என கேட்டுள்ளார். பொதுவாக கேலண்டரில் நல்ல நேரம் என போடப்பட்டுள்ள அதே நேரத்தில் கௌரி பஞ்சாங்கத்தில் ரோகம் சோரம் என போடப்பட்டுள்ளது. ரோகம் சோரம் என்றால் அதை நல்ல நேரமாக கருத மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது கேலண்டரில் நல்ல நேரம் என குறிப்பிடப்பட்டிருக்கும் போது கௌரி பஞ்சாங்கத்தில் ரோகம் சோரம் என அந்த நேரத்தினை குறிப்பிடப்பட்டுள்ளது ஏன்? எதனால் இந்த முரண்பாடு? இது சற்று குழப்பமாக இருப்பதாக கேட்டுக்கொண்டு கௌரி பஞ்சாங்கத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். இது குறித்து ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்கள் இந்த நேயரின் குழப்பத்திற்கு தெளிவான பதில் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இதே கேள்வியை 2 வீடியோவாக போட்டிருக்கோம். அது நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறது தெரியல. நல்ல நேரம் அப்படிங்கிறது நம்ம காலண்டரில் போட்டிருக்கிறது நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பொதுவான கணிதம். இந்த காலண்டர் கணிதம் எங்கேயுமே நமக்கு யூஸ் ஆகும். எல்லா இடங்கள்லையும் அந்த இதை தான் பார்ப்பாங்க. ராகுகாலம் எப்போ, நல்ல நேரம் எப்போ, குளிகை எப்போ, யமகண்டம் எப்போங்கிறது டக்குன்னு உடனே காலண்டர் தூக்கி அதில் தான் பார்ப்பாங்க. இது ஒரு பொதுவான கணிதம் தான். ஆனால் நம்ம இந்தியாவில் சூரிய உதயம் மாறுபடும். ஸோ இந்தியாவில்னு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையுமே சூரிய உதயம் மாறுபடும். அப்போது இப்போ கல்கத்தாவில் ஒரு மாதிரி சூரிய உதயம் இருக்கும், பாம்பேயில் ஒரு வேற ஒரு நேரத்தில் சூரிய உதயம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு மாதிரி இருக்கும் சூரிய உதயம், அது இன்னொரு பார்டரான கோயம்புத்தூரில் வேற ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 13 நிமிஷம் வித்தியாசத்தில் இருக்கும். இப்போது அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது கேலண்டரில் போடுறது. காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிச்சு இரவு 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு மறையுது. அந்த அடிப்படையில் அது ஒரு பொதுவான கணிதமாக போடுறாங்க. இப்போது கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது, அந்த கௌரி பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எப்படின்னா, சூரிய உதயம் ஒரு நாளைக்கு 6:45 கூட சில நேரங்களில் நடக்கும். அதாவது கார்த்திகை மார்கழி மாதங்களில். அப்போது ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் வித்தியாசப்படும். அந்த சூரிய உதயத்தை அடிப்படையாக வச்சு காலையில் எத்தனை மணிக்கு சூரிய உதயம் ஆகுது, எத்தனை மணிக்கு மறையுது, அதை அடிப்படையாக வச்சு கணிக்கப்படுறது தான் கௌரி பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. அது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம், சில நேரங்களில் பகல் கம்மியாக இருக்குல்ல, சில நேரங்களில் இரவு அதிகமாக இருக்குல்ல, அப்போது அந்த பகல் கம்மியாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தை, எல்லா நாள்லேயும் பகல் 12 மணி நேரமாக இருக்காது, சில நேரங்களில் 11 மணி நேரமாக கூட இருக்கும், 10 மணி நேரமாக கூட இருக்கும். ஏன்னா ரொம்ப மழை காலங்களில் குறுகிய பொழுதாக இருக்கும். பகல் 7 மணிக்கு தான் நமக்கே ஒரு 6:45 7 மணிக்கு தான் சூரிய உதயம் வரும். திரும்ப மறையிறப்ப பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கெல்லாம் இருட்டாக போயிடும். அப்போது உங்களுக்கு பகல் நேர பொழுது கம்மியாக இருக்குது. அந்த பகல் நேர பொழுது 8 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அப்போது அந்த நீண்ட இரவு பொழுதுகளை 8 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இந்த 8 பகுதிகளை 8 முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 8 முகூர்த்தம் தான் அமிர்தம், லாபம், தனம், சுகம், உத்தி அப்படின்னு ஒரு 5 நல்ல நேரங்களை 5 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமாக 5 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. சோரம், ரோகம், விஷம் அப்படின்ற ஒரு 3 பகுதியை கெட்ட நேரம் அப்படின்னு, இந்த பகல் நேரத்துக்குள்ளேயே இந்த 8 முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி, இந்த 8 முகூர்த்தத்தை நமக்கு அன்னைக்கு பகல் பொழுது எத்தனை மணி நேரம் இருக்கா, 12 மணி நேரம் இருக்கா, 11 மணி நேரம் இருக்கா, மழை காலங்களில் இன்னும் குறுகியதாக இருந்தாலும் அந்த பகல் பொழுது 8 பகுதி 8 முகூர்த்தமாக பிரித்து அதில் 5 பகுதி நல்ல முகூர்த்தம்னும் 3 பகுதி விஷ முகூர்த்தம், கெட்ட முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கேலண்டரில் பார்த்தோம்னா கௌரி நல்ல நேரம்னு போட்டிருக்கோம். பார்த்தோம்னா காலையில் 1 மணி to 2 மணின்னு போட்டிருக்கோம். அப்போது காலையில் எங்கே வரும் 1 மணி? அப்போது ஒன்று நண்பகலில் வந்திருக்கணும் 1 மணி to 2 மணி, இல்லை அதிகாலையில் 1 மணி to 2 மணின்னு போட்டிருக்கணும். அந்த விளக்கம்லாம் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது நாம் என்ன செய்யணும்னா, அப்போ அதிகாலை 1 மணிக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்போது அது நமக்கு யூஸ் ஆகாது. அந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் போய் நல்ல விஷயங்களை செய்ய போகிறதில்ல. அப்போது அந்த நேரம் நமக்கு தேவைப்படாதுங்கிறத ஒதுக்கிடணும். அப்போ அந்த அமிர்தம்ங்கிறது தான் ரொம்ப நல்ல நேரம். நல்ல நேரங்களிலே சிறந்தது அமிர்தம். அப்போ அந்த அமிர்தம் நமக்கு தேவைப்படாது, அன்னைக்கு பொழுத ஒதுக்கிடணும். அடுத்ததாக லாபம், தனம்னு இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கணும்.
அது காலை பொழுதுகளில் இருந்தது. ஏன்னா முக்கியமான நம்ம நிகழ்ச்சிகளை, முகூர்த்த நிகழ்ச்சிகளை காலையிலே வச்சுருவோம். அதாவது காலையிலேருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளார அதை முடிச்சுருவோம். ஏன்னா சூரியன் வந்து உச்சி வேலையில் 12 மணிக்கு போய் அது திரும்பி இந்த சூரிய ஒளி மறையிறதுக்குள்ள நல்ல விசேஷங்களை நம்ம முடிச்சுருவோம். இதுதான் வந்து ஆகம விதிப்படி இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் அப்போ அமிர்தம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் தனம், லாபம் இந்த இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ அதுவும் வந்து சாயந்தர நேரங்களில் வந்துருச்சு, 12 மணிக்கு மேலே தான் வருதுன்னா அப்போ அதை விட்டுறலாம். அப்போ லாபத்தை எடுத்துக்கலாம். அதுவும் சரியாக வரலன்னா அதை விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது சுகம்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதுவும் சரியாக வரலன்னா உத்தின்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இந்த இப்போ காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார, ஏன்னா அப்போ தான் நம்ம முகூர்த்தமான முக்கியமான வேலைகளை செய்வோம். ஒரு கடை திறக்கிறதுனாலும் திறப்போம், ஒரு வீடு குடி போகிறதுனாலும் அதிகாலையில் போவோம். அப்போ அதிகாலையில் 4:30 மணி 5 to 6ன்னு வந்துச்சுன்னா அந்த நேரத்தை எடுத்துக்கலாம். இப்படி அந்த நமக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது வருதான்னு பார்த்துக்கணும். அப்போது அந்த முகூர்த்தம் வந்து நம்ம கேலண்டரில் உள்ள ராகுகாலம் யமகண்டத்தோட ஒத்து போகுதான்னு பார்க்கணும். இதே நேரத்தில் ராகுகாலம் யமகண்டம் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அந்த முகூர்த்தத்தை நம்ம தள்ளி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கௌரி பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம்னு கொடுத்துருக்குற அந்த 5 முகூர்த்தத்தை பார்க்கணும். பார்த்துட்டு அதில் யமகண்டம், குளிகை, ராகுகாலம் வருதாங்கிறத நம்ம கேலண்டரில் பார்த்துக்கணும். அப்படி வந்ததுன்னா அந்த நேரத்தை தள்ளிட்டு அடுத்தடுத்த முகூர்த்தங்களில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து சாயந்தர நேரத்தில், இரவு நேரத்தில், நடுராத்திரியில் வர்ற அந்த முகூர்த்தங்கள் நமக்கு முக்கியமாக தேவைப்படாதுங்கிறதால அதை ஒதுக்கிடலாம். அதனால் ஒரு சில நேரங்களில் ஒரு ஈவினிங்கில் சாயந்தரத்தில் வந்து ரிசப்ஷன் வைப்பாங்க, அதுக்காக ஒரு முகூர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, அதுக்காக ஒரு முகூர்த்தம்னு கேட்பாங்க. அப்போ தேவைப்பட்ட அதை எடுத்துக்கலாம். நம்ம முக்கால்வாசி சுப காரியங்களை காலை வேலையிலே முடிச்சுடுவோம். அதிகாலையில் 4:30 மணிக்கு கூட தொடங்கினா கூட, ஏன்னா வீடு குடி போகிறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் விடிய காத்தாலே நம்ம செஞ்சுருவோம். அதுலேருந்து நம்ம கல்யாணம், காது குத்தல், வேறு எந்த ஒரு சுப நிகழ்ச்சி, குடி போகிறது, கடை திறக்கிறது, வேறு எதுவும் பண்ணுறதுனாலும், காது குத்துறது எல்லாமே காலையிலே முடிச்சுருவோம். அதனால் அந்த இதில் உள்ள அந்த கௌரி பஞ்சாங்க நல்ல நேரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் ராகுகாலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து அந்த கௌரி பஞ்சாங்கம் உங்கள் ஊரில் உள்ள சூரிய உதயப்படி கணக்கிடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் கணிச்சுக்கணும். இதுதான் வந்து நல்ல நேரம் எடுக்கிற முறை. அது இல்லாமல் நம்ம நல்ல நேரத்துக்கு நல்ல நாள் குறிங்கன்னா உடனே போய் ஒருத்தவங்க காலண்டர் தூக்குறாங்க அப்படின்னா அவங்க சரியான கணிப்பில் இல்லை. அது ஒரு பொது கணிதம், அது ஒரு சாதாரணமாக ஒரு பொது கணிதம். அதனால கேலண்டரில் இருக்கிறது நல்ல நேரம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது. இதுதான் இந்த கணித முறை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.